ஹாய் எவ்ரிவன். பிரம்ம முகூர்த்த பூஜையில் டே இன்றைக்கி 17. இன்றைக்கான டே ஒரு 3:40 போல் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏஞ்சி குளிச்சுட்டு வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு வெளியில் வாசலெல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்துட்டு சாமிக்கு இருந்த பழைய பூவெல்லாம் எடுத்து தாழ்படாத இடத்துல போட்டுட்டு புது பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்குள்ளே வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். பிரசாதமாக பால் வைக்கலான்னு பார்த்தேன். நேற்று வெளியில் போயிருந்ததுனால பால் வந்துட்டு வாங்கலை. ஸோ நான் இன்றைக்கி பானகம் வச்சு கொஞ்சமாக அதில் துளசி போட்டு எடுத்து பிரசாதமாக எடுத்து வச்சுட்டேன். விளக்கேற்றவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வெளியிலேயே விளக்கேற்றிட்டு பூஜை ரூம்லேயே விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வத்தி ஏற்றிட்டு மகாமந்திரம் படிக்க உட்காந்துட்டேன். மகாமந்திரம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே நான் படிச்சிருக்கேன். அந்த வீட்டுக்கு வந்த ஒருத்தவங்க யாருன்னா, எங்கள் வீட்டுக்கு முருகர் கோயில் கலசம் வந்திருக்கு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எனக்கும் ரொம்ப போகணுன்னு ஆசை. எனக்கு தான் முருகர்னால் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் முருகர் கோயில் கும்பாபிஷேகம் நான் விடவே மாட்டேன். பட் என்னுடைய குட்டீஸ் இருந்ததுனால நான் நிறுத்த முடியல. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் போயிட்டு கலந்துட்டு வந்துட்டு கலசம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த கலசத்துக்கு நானும் சேர்த்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதை பிரித்தேன். தேங்காய் எடுத்து வெளியில் வச்சுட்டு உள்ளார பார்த்தேன். உள்ளார ஒரு லெமன் இருந்தது. அது என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ அந்த தண்ணி உள்ளாரே வச்சுட்டு அந்த மாங்கொத்தை எடுத்துகிட்டு நான் சாமிக்கிட்ட எல்லாம் தண்ணி தெளிச்சிட்டேன், அந்த கலச தண்ணியை. அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக தெளித்து எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூம்லேயே எடுத்து வச்சுட்டேன். மீதி தண்ணி என்ன பண்ணணும்னு தெரில. அது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏன்ச்சா தான் தெரியும். இன்றைக்கான பூஜை எனக்கு இப்படி தான் முடிஞ்சுது. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூட ஒரு லைட்டும் கொடுங்க. நீங்கள் எதனா கும்பாபிஷேகம் போயிருந்து கலசம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மீதி தண்ணியை என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கான டே ஒரு 5 மணிக்குள்ளேயே எனக்கு முடிஞ்சிடுச்சு. ஓகே எவ்ரிவன், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.